கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள சிமிலி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எபிசோட் 1. சிமிலி அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான திங்ஸை லைக் இல்லைன்னா ஆஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறதுக்காக தான் சிமிலி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சிமிலி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் அஸ் அ லயன், ஹீ ரன்ஸ் லைக் தி விண்ட். இந்த ரெண்டு சென்டென்சஸில் லைக் அண்ட் ஆஸ் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் சிமிலி இருக்கிற சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் சிமிலி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த சிமிலி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். அதாவது இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தோட நேம், அதுக்கப்புறம் லைக் இல்லைன்னா ஆஸ் இந்த மாதிரியான கீவேர்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம், இப்படி நம்ம எழுதணும் அப்படின்னாலே நமக்கு சிமிலி யூஸ் பண்ண ஒரு சென்டென்ஸ் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் ஃபேஸ் ஷைன்ஸ் லைக் தி மூன். நம்ம இப்போது ஒருத்தங்களோட ஃபேஸை மூன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெர் ஃபேஸ் எழுதியிருக்கிறோம், லாஸ்ட்டு த மூன் எழுதியிருக்கிறோம், நடுவில் லைக் அப்படிங்கிற சிமிலிக்கான கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி எழுதுறது மூலமாக நமக்கு சிமிலி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சென்டென்ஸ் கிடச்சிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஷீ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் அ ஃப்ளார். இதில் ஆஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம சிமிலி இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். நமக்கு தோணலாம், நம்ம ஏன் சிமிலிலாம் யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணாமலே நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுத முடியும் தானே, அப்புறம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் நமக்கு வரலாம். இப்போது ஷீ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் அ ஃப்ளார் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அதாவது ஒரு ஃப்ளார் மாதிரி அவள் அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதில் ஹெர் ஃபேஸ் ஷைன்ஸ் லைக் தி மூன், மூன் மாதிரி அவளோட ஃபேஸ் ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோம், அவள் அழகாக இருக்கா அப்படிங்கிறத தானே நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாமே, நம்ம ஏன் அதை கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நமக்கு வரலாம். நம்ம ஏன் சிமிலியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லாங்குவேஜை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்காகவும், நம்ம எழுதின சென்டென்சஸை ரீட் பண்ணும் பொழுது ரீடர்ஸ் அவங்களே இமேஜின் பண்ணுறதுக்காகவும், ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட ரைட்டிங்கை இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸ்ப்ரெசிவாகவும் மாற்றுறதுக்காகவும் மட்டும்தான் நம்ம சிமிலியை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பொண்ணை பற்றி எழுத போகிறோம். அந்த பொண்ணு ரொம்ப பிரேவாக இருப்பா, அதே டைமில் அவள் ரொம்ப சாஃப்டாக இருப்பா, அவள் நல்லா படிப்பா, அவளுக்கு ட்ரீம் இருக்குது, இப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பற்றின ஃபேக்டை மட்டும் நம்ம எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அவங்க ஸ்டார்டிங்கில் படிப்பாங்க, தென் அப்படியே அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே இடத்துல நம்ம சிமிலி யூஸ் பண்ணி அதே பொண்ணை ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம போர்ட்ரேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு பூ மாதிரி சாஃப்டாக இருப்பா, அதே டைமில் டைகர் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா, பிரேவாக இருப்பா, இப்படிலாம் நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சிமிலி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சிமிலி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக எழுதும் போது மட்டும்தான் அந்த சென்டென்சஸை படிக்கிற ரீடர்ஸ்க்கு மைண்டில் ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் ஆகும். நம்ம பூ மாதிரி அந்த பொண்ணு சாஃப்டாக இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட மைண்டில் அந்த பூ அப்படியே தோணும். அதே மாதிரி டைகர் மாதிரி பிரேவாக இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது டைகர் அவங்க மைண்டில் வரும். இந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணும் பொழுது அவங்களுக்கு போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிமிலி பற்றி 2 more எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி ஸ்லீப்ஸ் லைக் அன் ஏஞ்சல். நம்ம சொல்லலாம் த பேபி ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கும் ஒரே மீனிங் தான், பேபி தூங்குது. பட் நம்ம சிமிலி யூஸ் பண்ணி த பேபி ஸ்லீப்ஸ் லைக் அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏஞ்சல் மாதிரி பேபி அழகாக தூங்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் டோனை நம்ம காமிக்கிறோம். ஸோ ரீடர்ஸ் அதை இமேஜின் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பாங்க. தென் த வாட்டர் இஸ் ஆஸ் கிளியர் ஆஸ் கிளாஸ். கிளாஸ் எப்படி கிளியராக இருக்குமோ அதே மாதிரி வாட்டரும் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். நார்மலாக த வாட்டர் இஸ் கிளியர்னு நம்ம சொல்லிட்டு போகலாம், ஆனால் கிளாஸ் மாதிரி வாட்டர் கிளியராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது மூலமாக வாட்டரும் கிளியராக இருக்கும், கிளாஸும் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு 2 ஐடியாவை நம்ம இங்கே கொடுக்குறோம். ரெண்டுமே க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்.
நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரியல் லைஃப்லேயும் நம்ம நிறைய இந்த மாதிரி சிமிலிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ஸ்மைல் இஸ் ஆஸ் பிரைட் அஸ் தி சன். மை கிராண்ட்மதர் இஸ் ஆஸ் ஜென்டில் ஆஸ் அ டவ். த சைல்ட் இஸ் ஆஸ் பிஸி ஆஸ் அ பீ. த ஸ்டார்ஸ் ஷைன் லைக் டைமண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஆஸ், லைக் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருந்தாலே நம்ம வந்து சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஸ்டின்ஸுக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம், அந்த சென்டென்ஸில் 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் லைக் இல்லைன்னா ஆஸ் இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே உங்களோட மைண்டில் ஆமாம் அப்படின்னு பதில் வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து சிமிலி அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், சிமிலியும் கம்பேர் பண்ணுறது தான், மெட்டாஃபோரும் கம்பேர் பண்ணுறது தான், அப்போ இந்த 2க்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சிமிலி அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் லைக் இல்லைனா ஆஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டாஃபோரும் கம்பேர் தான் பண்ணும், பட் அதில் லைக் இல்லைனா ஆஸ் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிமிலியில் வந்து இன்டைரக்டான கம்பேரிசன் இருக்கும், மெட்டாஃபரில் வந்து டைரக்டான கம்பேரிசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் லைக் அ ஃப்ளார். அவள் ஃப்ளார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுறதுனால இங்கே லைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது சிமிலி. ஷீ இஸ் அ ஃப்ளார் அப்படின்னு நம்ம டைரெக்டாக வந்து சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து லைக் யூஸ் பண்ணல, ஆனால் அவள் வந்து ஃப்ளார் மாதிரிங்கிறத டைரெக்டாக நம்ம சொல்கிறதுனால இது வந்து மெட்டாஃபர். நம்ம காமனாக எந்த மாதிரியான சிமிலிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் பிரேவ் அஸ் அ லயன், ஆஸ் பிஸி ஆஸ் அ பீ, ஆஸ் ஒயிட் அஸ் ஸ்னோ, லைக் தி விண்ட், இந்த மாதிரியான சிமிலிஸ்லாம் காமனாக யூஸ் பண்ணுவோம். இதில் நான் கொடுத்துருக்கிற காமனான சிமிலிஸ் யூஸ் பண்ணி நீங்களே ஏதாவது ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அதிலிருந்து நீங்கள் எந்த அளவு சிமிலி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் எந்த அளவு க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சென்டென்ஸில் சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லைக் அப்படிங்கிற வேர்டை பார்த்த உடனே இதில் சிமிலி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம டேரெக்டாக போடுறது தான். அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா லைக் யூஸ் பண்ண எல்லா சென்டென்ஸஸுமே சிமிலி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி அப்படின்னு இருக்குன்னா இதில் எந்த விஷயத்தையுமே கம்பேர் பண்ணல, பட் லைக் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக்கை பார்த்த உடனே நம்ம இங்கே சிமிலின்னு போட்டோன்னா அது தப்பு. ஐ லைக் காஃபி அப்படிங்கிறதுல இதில் லைக் அப்படிங்கிறது ஒரு வேர்பாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்குதே தவிர இதில் வந்து சிமிலி யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம சிமிலி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே லைக் இல்லைனா ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். சும்மா லைக் அப்படிங்கிற வேர்டை பார்த்த உடனே நம்ம சிமிலின்னு போட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம தப்பாக தான் எழுதுவோம். ஓகே, இப்போ ஒரு மினி டெஸ்ட் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 சென்டென்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 சென்டென்சஸில் எது சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் சிமிலி. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.